ஹாய் செலக்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்னிங் விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சூரியன் வந்து என் கண்ணுக்கு நேராக இருக்கிறனால கண்ணை நல்லா திறக்க முடியல. ஆனால் இங்கிட்ட தான் நல்லா வெளிச்சமாக இருக்குது. அதுக்காக தான் இந்த பக்கம் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். கண்ணு கூசுனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து மார்னிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். பாதி வேலைகள் முடிச்சிருக்கேன், இன்னும் மீத வேலைகள் இருக்குது. என்னென்ன வேலைன்றது ஒன் பை ஒன்றா பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல்லைக்கான டங் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே ஹைப் ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காமல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், மற்றவங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6:30க்கு பாப்பா எழுப்பி விட்டா. எனக்கான பார்த்தீங்கன்னா தூக்கம் கண்ணை சொக்குது. என்னால் எந்திரிக்கவே முடியல, சுத்தமாக எந்திரிக்கவும் முடியல. மேலெலாம் வலிக்கு, மேல் கைகாலெலாம் வலிக்கிறோம். கால் தான் ரொம்ப வலி எடுத்துருச்சு இன்றைக்கி. ஏன்னே தெரில, திடீர்னு இந்த அளவுக்கு வலி ஏன் தெரில. அந்தளவுக்கு ஒன்றும் நம்ம வேலையும் பார்க்குறது கிடையாது. ரொம்ப பெயினாக இருந்துச்சு கால். எப்படியோ தள்ளாட்டி முள்ளாட்டி எந்திரிச்சாச்சு. ஏன்னா அவள் அழுக ஆரம்பிச்சிட்டா, பாப்பா அழுக ஆரம்பிச்சிட்டா. நீ நம்ம படுத்தோம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சிட்டு பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் முகத்தை மட்டும் தொடச்சி எடுத்துட்டு காலையில் வந்து அவளுக்கு டானிக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டேன். என்னென்ன பண்ணியிருக்கேன்றது வாங்க போய் பார்க்கலாம். சாப்பாடு வந்து வெந்துருச்சுன்னு நினைக்கேன், பார்ப்போம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுண்டல் குழம்பு வச்சுட்ருக்கேன். முக்காசி எங்கள் அம்மா சமைச்சிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி நான் சமைச்சிட்ருக்கேன். சும்மா கொஞ்சோண்டு மட்டும் சுண்டலை ஊற வச்சுட்டு அதை வந்து குழம்பு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்கள், கீழெல்லாம் குப்பையாக கிடக்கும். வெங்காயம் அது இதுன்னு கட் பண்ணி போட்டதெல்லாம் கிடக்கும். பிஸ்கட்டு காலையில் சாப்பிட்டது, நான் ஒன்று அம்மா ஒன்று சாப்பிட்டது கீழே கிடக்கு. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். கட்டில் பாருங்கள், இங்கே தான் பாப்பா எப்போ பார்த்தாலும் படுக்க போட்டிருப்போம். அதனால் 2 தலைகாணி எப்பயுமே இருக்கும் இங்கே. அப்பப்போ தான் தொட்டிலில் போய் போடுறது. இல்லை அப்படின்னா உள்ளக்க இருக்கிற ரூமில் வந்து நம்ம போட்டுக்கணும். உள்ளக்க இருக்கிற ரூம் தான் ரொம்ப கேவலமாக இருக்குது. அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். வெளியெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. பாத்திரங்கள் கிடக்கு, இந்த சோப் போட வேண்டியதெல்லாம் கிடக்கு, இதோ சோப் போட வேண்டியது கிடக்கு. ஒரு வேலையாக பார்ப்போம். எடுத்துருந்தா கூட கண்ணு கூசி இருக்காது போல். 9:30க்கு லைவ் போட்டுட்ருக்கேன்ப்பா. எல்லா பேரும் நம்ம லைவுக்கு வந்து அட்டன் பண்ணுங்கள். காலையில் 9:30க்கு. நீங்களாட்ட நைட் வந்துடாதீங்க, நைட் லைவ் வரமாட்டேன். காலையில் வந்து இப்போ வர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 3 நாளாக தொடர்ந்து லைவ் வந்துட்டேன். அதே மாதிரி டெய்லி லைவ் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். வர்றேன்னா என்னன்னு தெரில. நீங்கள் வந்து ஒரு தடவை வாட்ச் பண்ணிவிட்டு போய்க்கோங்க, ஓகேவா? தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ளாஸ்கில் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு இருக்குது. சுடு தண்ணி தானே குடிக்கணும், அதுக்காக. மேடம் எந்திரிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. தொட்டில் போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம், அதுக்குள்ளே வேலையை பிடிக்க முடியுதான்னு தெரில. பாப்பா வந்து அமைதியாக தொட்டில் படுத்திருந்தாளா, முழிச்சுட்டா. ஆனால் எதுக்கு தூக்கிட்டு, அவளாட்ட அமைதியாக தானே இருக்கா அப்படின்னு நான் தூக்கவே இல்லை. அப்படி என்னுடைய வேலையை வந்து நான் ஆரம்பிச்சிட்டேன். சரி, அவள் கத்தும்போது நம்ம தூக்கிடுவோம் அப்படின்னு ஒரு இதில் விட்டுட்டேன் நான். அவளும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால். அதுக்கப்புறம் தான் நம்ம துணியெல்லாம் மடித்ததுக்கப்புறம் தான் கத்துனா. அதுக்கப்புறம் தான் தூக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்ட ஆட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இப்போ ஒரு டவுட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ரொம்ப வெயிட்டை வந்து ஓவராக போட்ட மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி இருக்குது, எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு வந்து இந்த வெயிட் வந்து செட் ஆகுதா, இல்லை நான் குறைக்கணுமா என்னென்ட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்கள். அதுவும் இந்த டைமிங்கில் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணக்கூடாதுன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் ஹெல்த்தியாக பண்ணலான்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் மறக்காம. பாய்.